தமிழக வரலாறு அப்படின்னாவே நம்ம மூவேந்தர்கள் தான் இருப்பாங்க. பாண்டியர்கள் எப்படி தொன்மையான குடின்னு நம்ம சொல்றோம். அதே மாரி வணிகத்துல சிறந்தவங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். அதே மாதிரி வீரத்துல நம்ம சோழர்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சோழர்களுடைய போர் திறமையா இருக்கட்டும், படை பலமா இருக்கட்டும், அதுல இவங்களுக்கு இணை பாண்டியர்கள் தான். பாண்டியர்களுக்கு இணை சோழர்கள் மட்டும் தான். இவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்திருந்தா தமிழக வரலாறே மாறி போயிருக்கும் அப்படின்றது தான் உண்மை. 2 பேருமே சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நேரத்துல தான் களப்பிரர்கள் உள்ள வராங்க. களப்பிரர்கள் உள்ள கிட்டத்தட்ட 300 வருஷம் தமிழகத்த ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னும் சொல்றாங்க. களப்பிரர்கள் ஆட்சி அப்பவே பாண்டியர்கள் குறுநில மன்னர்களா இருந்தாங்க. ஒரு பக்கம் பல்லவ சாம்ராஜ்யமும் விரிவடைஞ்சுட்டே போயிட்டு இருந்தது. ஆனா சேரர்களும் சோழர்களும் எங்க இருந்தாங்க, அவங்களுடைய அடையாளமே தெரியாம போயிடுச்சு. களப்பிரர்களை வீழ்த்தினது கடுங்கோன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னனும், சிம்ம விஷ்ணு அப்படின்ற ஒரு பல்லவ மன்னனும் தான் வீழ்த்துறாங்க. ஆனா சோழர்கள் இதிலிருந்து மீண்டு வரவே 600 வருஷம் ஆச்சு. 600 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எப்படி மீண்டெழுந்தாங்க? இந்த திருப்புரம்பியம் போர் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? ஏன் இத திருப்புமுனை அப்படின்னு சொல்றாங்க சோழர்களுக்கு? அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிபி 879லேருந்து 80 காலகட்டத்தில் பல்லவ சாம்ராஜ்யத்துடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது. பல்லவ சாம்ராஜ்யத்தை அப்போ அபராஜித்தன் அப்படின்ற ஒரு மன்னன் ஆண்டுட்டு வந்தான். அப்போ பாண்டிய நாட்டை 2ஆம் வரகுண பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் பகை இருந்தது. சோழ தேசங்களாக இருந்த திருச்சி, தஞ்சை இதெல்லாமே பல்லவர்கள் கிட்ட போயிடுச்சு. சோழர்கள் பழையாறை, உறையூரில் மட்டும் சிற்றரசர்களாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பல்லவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சி, தஞ்சாவூரை முத்திரையர்கள் கிட்ட கொடுத்து ஆட்சி செய்ய சொல்கிறாங்க. குறுநில மன்னர்களாக முத்திரையர்களை திருச்சியும் தஞ்சாவூரையும் பார்த்துக்க சொல்லி கொடுக்குறாங்க. கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தவங்க தான் இந்த முத்திரையர்கள். வந்தவங்க பல்லவ மன்னர்களோட ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்காங்களே, அதனால் நம்ம திருச்சி, தஞ்சாவூர்லாம் இவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்த பகை போரில் போய் முடியுது. போர் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளிடத்துக்கு பக்கத்தில் திருப்புரம்பியம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் நடக்க போகுது. கொள்ளிடம் அப்படின்றது காவிரி நதியுடைய ஒரு கிளை நதி தான் கொள்ளிடம். வரகுண பாண்டியனை எதிர்த்து பல்லவ மன்னன் அபராஜித்தன், அதுக்கப்புறம் சோழர்களுடைய படை. சோழர்கள் கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க இல்லையா சிற்றரசர்களா, அதனால சோழர்களுடைய படையும் பல்லவ மன்னன் கூட தான் சேரும். அதுக்கப்புறம் முத்திரையர்கள் கங்க மன்னனான பிருத்திவிபதியும் பல்லவ மன்னனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார் அவருடைய படையோட. அப்போ சோழ சிற்றரசராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விஜயாலய சோழன். விஜயாலய சோழன் இந்த அறிவிப்பை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறார். இதுக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு வராது, இந்த போரை நமக்கு சாதகமாக எப்படியாச்சும் மாற்றிட்டு தஞ்சையையும் திருச்சியையும் கைப்பற்றணும் அப்படின்றது தான் விஜயாலய சோழனுடைய எண்ணமாக இருந்தது. இந்த போரில் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா சோழ வம்சமே இருக்காது, பாண்டியர்கள் சோழர்களை இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால விஜயாலய சோழன் பல்லவர்கள் கூட சேர்ந்து பாண்டியர்களை எதிர்க்க போகிறாரு. போரும் தொடங்குது. ஆனால் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு பல்லவர்களுக்கு. துரோகம் இல்லாத வரலாறே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி முத்திரையர்கள் பாண்டியர்கள் பக்கம் போய் நிற்கிறாங்க. நாங்கள் பாண்டியர்கள் கூட தான் சேருவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இது பல்லவர்களுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவங்க களப்பிரர்கள் மாதிரி வெளியிருந்து நம்மளை ஏமாற்றி ஆட்சி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் திருச்சி, தஞ்சை இதெல்லாமே அவங்களுக்கு குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க விசுவாசமாக இல்லாமல் இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற கோவத்தில் பல்லவர்கள் வெறி கொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர் கிட்டத்தட்ட 1 வருஷம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் நடக்க நடக்க பல்லவர்களுடைய படையும் குறைஞ்சிட்டே வருது, சோழர்களுடைய படையும் குறைஞ்சிட்டே வருது. நடுவில் பிருத்திவிபதி அப்படின்ற அந்த கங்க மன்னனை கொன்னுடுறாங்க. அவருக்கு ஒரு பள்ளிப்படையும் அமைக்கப்படுது. ஒரு பக்கம் பாண்டியர்களும் முத்திரையர்களும் ரொம்பவே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்கள வீழ்த்தவே முடியல சோழர்களாலேயும் பல்லவர்களாலேயும். ஏன்னா இங்கே படை பலம் கம்மியாயிட்டே போயிட்டுருக்கு.
கட்டத்துக்கு மேல வீரர்கள்லாம் போய் விஜயாலய சோழன் கிட்ட இந்த போரை நிறுத்தியெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அப்பதான் அவரு ஒரு விஷயம் பண்றாரு. ஒரு பலமான ஒரு வீரன கூப்ட்டு, அவனுடைய தோள் மேல உட்காந்து ஒரே டைம்ல 2 கத்தி வச்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்துட்டு இந்த வயசுல அவருக்கு 92 வயசு, கால் நடக்க முடியாம இருந்தாரு. ஆனா, அப்பவும் அவரே சண்டை போடும்போது நம்மளால முடியாதா அப்படின்னு சொல்லி வீரர்கள் வந்து திரும்ப வந்து வெறிகொண்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போர்ல ஜெயிக்கவும் செய்றாங்க. சொன்ன மாதிரியே தஞ்சை, திருச்சி எல்லாம் வந்து சோழர்கள் கிட்ட வந்துரும். ஆனா, கொஞ்சம் வருஷத்துல விஜயாலய சோழனும் இறந்துருவாரு. அதுக்கப்புறமா ஆதித்த சோழன் வந்து, இதுக்கு மேலயும் நம்ம விடக்கூடாது. நம்ம நாட வந்து இன்னும் வந்து விரிவடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அபராஜிதவர்மனையும் வீழ்த்தி, தொண்டை நாடு, சோழ நாடு எல்லாம் தன் வசமாக்கிக்குவாரு. 600 வருஷமா தன்னுடைய சோழ நாட்ட மீட்டெடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாங்க சோழர்கள். இந்த எழுச்சி வந்து விஜயாலய சோழன் மூலியமா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து தான் பிற்கால சோழர்களுடைய தொடக்கம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் 1000 வருஷத்துக்கு அவங்கள தொடக்கூட முடியல. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், புக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.